உங்களுக்கு பிடிச்ச ஒரு காதலியோட அங்க சேரும் போது என்ன செய்ய நீங்க அங்க நீங்க இல்ல பாருங்க, அவவும் அங்க இல்ல, என்ன செய்யும்? இரு மனங்கள் ஒரு மனமாக அந்த இன்பத்தில் தலைக்கும் போது உங்களை பாருங்க என்ன ரெண்டு பேரும் உண்டாகும் போது என்ன அங்க நீங்க இல்ல, அவையும் இல்ல, அவருக்குள்ள நீங்க எதிர்மறையானம் இல்ல, இவருக்குள்ள எதிர்மறையானம் இல்ல. இப்ப என்ன இருக்காங்க? நல்ல தன்மைக்கு. அதனால தான் என்னட்ட திருமணம் முடிச்சு வரும்போது பாருங்க, இன்று போல் இன்று எப்படி இருக்கீங்க? இரு மனங்கள் ஒரு மனமாக திருமணம். இன்று ஒரு மனமாய் இன்று போல் என்றும் இருந்தால் என்னை நன்றாக வாழலாம். மற்ற அருமாய் 16 பெற்று வாழ்க. அப்படி 16 பிறகுல என்ன 16 மடத்தியாலத்தாலே இப்ப கலியுகத்துல சண்டை. அப்ப 16 பிறகு எப்படின்னா 16 நாளே வாழை என்ன பிரச்சனை? ஏனென்றா அந்த அளவுக்கு 3 பங்கு கர்மா, 1 பங்கு தர்மம். அப்ப இந்த 3 பங்கு தர்மம் பாருங்க 16 மணித்தியாலத்துக்கே வாழ விடாது. என்ன 3 மணித்தியால அந்த 3 பக்கம் கர்மா 16 மணித்தியால 1 மணித்தியாலத்துக்கு பாரு சிக்கல் வந்தோம். ஏனென்றா அங்க மேடையில போக்குள்ள எங்கடால போட்டு எடுக்கல அவன் 2 சண்டை வந்தோம், அதுக்குள்ளே பிரிஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு கர்ம பூமியில் இருக்கிறேன்னா நாங்க எந்த அளவுக்கு எங்க மனத்தை தைரியமாக்கி கொள்ளணும். அப்படி தைரியமாக்கி கொள்வதற்கு மாபெரும் மகாசக்தி படைத்த ஸ்ரீமன் நாராயணன் இம்மண்ணில வந்து காட்டின, நடமாடி காட்டின பாருங்க ஒரு காயத்ரி மந்திரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை நாங்க விடாமல் பாருங்க ஒரு 10 நிமிஷம் அண்டான காலையில் எழும்பி கடவுளை நினைச்சு கொண்டு உங்களுடைய கடமையை செய்யும் போது பல தடைகள் வரும். அந்த தடைகளை எடுக்காமல் நீங்க வாழ்ந்தால் இறுதியில் என்ன இந்த கடமையை உங்களை சோதிக்கிற அந்த தன்மையை கொண்டு உங்களை ஏசுறவரை கொண்டு நீங்க செயல்படுத்தி உங்களை அவர் கும்புற மாதிரி ஆக்கலாம்.